இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நம்மத்திலே தான் கேரன் சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. ஒரு சில பாடல்களே அருமையான வாலிப பிள்ளைகளோடு சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? இன்னைக்கு முதல் பாடலாக உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா அப்படின்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உடலும் உள்ளமெல்லாம் அந்த உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, கோதுமை மணி போல் மடிந்திடுவேன் உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன், கோதுமை மணி போல் மடிந்திடுவேன் உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன், அவமான நிந்தை சிலுவைகளை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், அவமான நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றேன், உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எனது ஜீவனை மதிக்கவில்லை ஒரு பொருட்டாய் நான் கணிக்கவில்லை, எல்லாருக்கும் நான் எல்லாமானேன் அனைவருக்கும் நான் அடிமையானேன், எல்லாருக்கும் நான் எல்லாமானேன் அனைவருக்கும் நான் அடிமையானேன், உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை, மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மனநிறைவோடு பணி செய்வேன், மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன் மனநிறைவோடு பணி செய்வேன், உமக்காக தானே ஐயா சென்று பாடுவோமா? நான் உயிராகிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காக தானே ஐயா,
ஐயா. அர்ப்பணிப்போட சொல்லுவோமா? நான் உயிர் வாழ்வது உம்மாலேதானே. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காகத்தானே ஐயா. ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். இரண்டாவது பாடலாக, என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற பாடலை சேர்ந்து கரங்களை உற்சாகமாக தட்டி தேவன் நாகும் மகிமைக்கென்று பாடுவோமா? கரங்களை தட்டி. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். ஒரு விசை பாடுவோமா? என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. உற்சாகத்தோடு என் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்குகிறது. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார் பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார் பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே ரூபம் இல்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீலே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீலே வார்த்தையினால் பேசுகின்ற ஆண்டவர் அவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாக நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படி நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். நம்ம திலகதான அருமையான பிரதர் இமானுவேல் நாதன் ஐயா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதம் 116 743 பக்கத்தில் இருக்கு. சங்கீதம் 116. சர்க்கு சோத்ரம். சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பாதாள இடுக்கங்கள் என்னை பிடித்தது இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். கர்த்தர் கிருபையும் நீதியுள்ளவர் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர்.
என் ஆத்மாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. நான் உமதுக்கு சோஸ்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலே நிறைவேற்றுவேன். அல்லேலூயா, ஆமென். தேங்க்யூ பிரதர். நம்ம யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 12ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமா வாசிப்போமா? கர்த்தரனுக்கு செய்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபரிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாய் தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். எத்தனை பேர் இந்த நாளில் சந்தோஷமா வந்திருக்கிற சொல்லுகிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை பிடிச்சு கர்த்தர் ஹல்லேலூயா. இப்போ ருசிக்க தான் வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அவர் கிருபை கடந்த வாரம் முழுவதும் நம்மளை நடத்தினது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வாரமும் நம்மளை நடத்த அவருடைய கிருபை வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிருபை வேணும்னா அவரை ருசிக்கணும். ஆமென். ஆப்பிள் சாப்பிடணும் போல இருந்ததுன்னா காசு குத்து வாங்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காசு குத்து வாங்கிட்டு வீட்டில் சும்மா வச்சு தூக்கி போடுறதை காட்டிலும் அந்த ஆப்பிள் எப்படி இருக்குன்னு ருசிச்சு பார்க்க என்ன பண்ணணும்? சாப்பிடணும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையாகி இந்த மன்னாவை இந்த நாளில் நம்ம ருசிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் டக்குன்னு ஜென்ஸை இல்லை இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்காம சொல்லணும். அதுதான் இதுவே நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை. நீங்கள் மற்ற நாள் படிக்கிறீங்களோ இல்லையோ, சனிக்கிழமையாச்சும் தயவு செய்து எடுத்து பாருங்க. ஆமே, எக்ஸாமுக்கு முந்தின நாள் படிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியாச்சும் எடுத்து பாருங்க. ஏன்னா நான் உங்களுக்கு தெரியும், நான் கேள்வி கேட்டே வளர்ந்தவன். ஏன்னா எங்களுடைய தாத்தா வாத்தியார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன வாரத்தினுடைய தலைப்பு என்னம்மா? கர்த்தர் எப்போது நமக்கு முன்பாக வைத்திருக்கணும், அப்பதான் அவர் என் வலது பாரிசத்திலிருந்து நான் இந்த மாதம் முழுவதும் அசைக்கப்படாத வாழ்க்கையை வாழ்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எடுத்து வாசிங்க. இந்த நாளுக்குண்டான காரியத்துக்குள்ளாக கடந்து வருவோம். அதற்கு முன்பதாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், சங்கீதங்களின் புஸ்தகம், தாவீதின் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் பலவிதமான அசைவுகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், பண கஷ்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள், மனசு ஒரு சில பேருக்கு கசப்புகளை உள்ள வச்சுட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்னா, பெருசா பண்ணுதோ இல்லையோ, தூக்கம் இல்லாம இருக்கு பாஸ்டர் சொல்றீங்களே, இது ஒரு அசைவு. ஹல்லேலூயா. நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு பாஸ்டர் சொல்றீங்க பாத்தீங்களா, இது உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு கொண்டு வருகிறதான ஒரு அசைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால நிம்மதி இல்லைன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் ஒழுங்கா நடக்கல, வருமானம் பெருக்கல. ஆமே, ஏண்டா கல்யாணம் பண்ணேன்னு இருக்கு, என்னுடைய சூழ்நிலை புரிஞ்சுக்கவும் மாட்டேன்றா. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்ல. ஆமே, ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நம்மளுக்கு உபத்திரவம்
பலவீனம், பண கஷ்டம், சோர்வு, சமாதான குறைச்சல், குடும்பத்தின் சண்டைகள், நம்பினவர்கள் ஏமாற்ற காரியம், துரோகங்கள் உண்டு. ஆமென், ஹalleluya. இது எல்லாம் உண்டு. நம்ம பாடின பாடல் பிரகாரம் என்னை உண்டாக்கின, ஆமென், என் தேவாதி தேவன் அவர் இது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும்படியா அவர் தூங்குறதோ இல்லையா? இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக கடந்து வரும் 5ஆம் வசனத்தை வாசிங்க. தலைப்பை சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுறேன். 5ஆம் வசனத்தை. கர்த்தர் என் சுதந்திரமும், கர்த்தர் என் சுதந்திரமும், பாத்திரத்தின் பங்குமானவர், என் பாத்திரத்தின் பங்குமானவர். சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர், சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். சுதந்திரத்தை தேவரீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சுதந்திரத்தை தேவரீர். சுதந்திரம்னா என்ன? இப்போ வாசிங்க. கர்த்தரின் சுதந்திரமும், கர்த்தரின் சுதந்திரம்னா திரும்பவும் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதமும், என் பாத்திரம்னா எது? பாத்திரம்னா யாருங்க? பாத்திரம்னா யார்? அதுதான் சொல்ல வரேன். சிஸ்டர்ஸ் கரெக்டா வந்துட்டாங்க. நான் அடுத்த பாயிண்ட் அதுதான் பேச போறேன். பாத்திரம் யாரு? இங்க நாம தான் பாத்திரம். நான் தான் பாத்திரம் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். தேவனுடைய பாத்திரம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அருமையான சிஸ்டர் சொன்ன பிரகாரமா பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம எப்படி தேவனுக்குள்ள அபிஷேகத்தில் நிரம்புறோமோ அதுக்கேற்ற போலதான் நம்மளுடைய பாத்திரம் இருக்கும். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அப்போ இன்றைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக நான் பேசுற காரியம் புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் என் சுதந்திரமும், என் பாத்திரத்தின் பாத்திரம் நாம. அதுக்கு பங்கு யார் இடத்துல இருக்கு? ஹலோ, இது நான், இது ஏன் சரீரம் நீங்க சொல்லவே கூடாது. இதுக்கு பங்குள்ளவர் யாரு? நீங்க யாரு? அப்போ யூ ஆர் எ டெனன்ட். ஏற்ற ஒரு பாத்திரமாய் அவருடைய ஜனமாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. அந்த பாத்திரத்துக்கு யார் பங்கு? சத்தமா சொல்லுங்க, யார் பங்கு? யார் பங்கு பிரதர்? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் யாருக்கு சொந்தம்? அவரிடத்துல யாருக்கு பங்கு உண்டு? நம்மளுடைய பாத்திரத்தின் பங்குமானவர். அவர் தான் கொடுத்திருக்கிறார், அவர் தான் உருவாக்கி இருக்கிறார், அவர் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அதற்கு பாத்திரவானாய் நடந்து கொள்வதற்காக அவர் நம்மளை காப்பாற்றுவாரா, காப்பாற்ற மாட்டாரா? அப்போ ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிச்சிக்கிறது போல, அல்லேலூயா, கஷ்டத்தை தேவன் கொடுக்கிறார்னா அதன் நிமித்தம் நம்மளுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வர்றார். ஆமென், ஹalleluya. பலவீனம் வருது, பிரச்சனை வருது, நல்லா போயிட்டு இருக்கிற குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்புகள் காணப்படுதுன்னா ஏதோ தேவன் உணர்த்துகிறார். ஹalleluya. அப்போ இந்த பாத்திரத்தை காப்பாற்றுகிறவர் தான் இந்த மாதத்தில் சொன்ன பிரகாரமாய் நீங்கள் அசைக்கப்படாதபடி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. இந்த பாத்திரம் யாருடையது? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடையது. ஹalleluya. அதுல அவருக்கு பங்கு உண்டு. ஆமென், ஹalleluya, ஹalleluya. இப்ப சொல்லுங்க, அவருடைய பாத்திரம் அதை காப்பாற்றி நம்மளுக்கு சுதந்திரமாய் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. தலைப்பு எழுதுறவங்க எழுதிக்கோங்க. அவர் சுதந்திரமாய் நம்மை போட்டுக்கோங்க. அவருக்கு சுதந்திரமாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா சொல்லணும், அவரே என் சுதந்திரமும் பங்குமாய் இருக்கணும். அவரே சுதந்திரமாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். அவருக்கு சுதந்திரமாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். தலைப்பு எழுதிக்கோங்க. அவருக்கு சுதந்திரமாய் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஹalleluya, ஹalleluya. ஃபுல் ரைட்ஸ் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்துடணும். ஏன்னா இந்த பாத்திரம் யாருடையது? திரும்பவும் சொல்லுங்க, கர்த்தருடையது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. மண்ணிலிருந்து யாரை உருவாக்கினார்? மனுஷனை உருவாக்கி, அது எப்படி இருந்தது? மண் சிலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நடக்குமா சிஸ்டர்? பேசுமா சிஸ்டர்? ஏதாச்சும் பாட்டு பாடுமா சிஸ்டர்? தலையை ஆட்டுமா சிஸ்டர்? இந்த மாதிரிலாம். ஆனா தேவன் உருவாக்கும் போது மண்ணான சரீரத்தை கவனிங்க, தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி இந்த நாளில நம்ம எல்லாரும் ஜீவ ஆத்மாவா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஹalleluya, ஹalleluya. உள்ள இருக்கிறது யாருது? ஜீவாத்மா. தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடுமா நம்ம இறந்த உடனே. ஆமென், ஹalleluya. அப்ப இந்த பாத்திரம் எங்க போகுது? திரும்பியும் மண்ணான. ஆமென். அப்ப அந்த பாத்திரம் இருக்கிற வரைக்கும் தேவனுக்கென்று வாழணும். ஹalleluya. இன்னைக்கு உண்டான வார்த்தை இதுதான். ஆமென், ஹalleluya, ஹalleluya. எதனால அந்த பாத்திரத்தை குறித்து நான் மென்ஷன் பண்ணி, இந்த பாத்திரத்தை ஏன் இப்படிலாம் இருக்கணும், ஏன் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும்னா, 1 கொரிந்தியரின் புஸ்தகம், போன வாரம் தான் இந்த வார்த்தையை வாசித்தோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரமாகிய இந்த சரீரத்தை எடுத்து, கவனிங்க கவனிங்க கவனிங்க, என்ன போட்டிருக்கீங்க? பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அத பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. போதுமா நிறுத்துங்க, திரும்ப வாசிக்கணும். இந்த பாத்திரம், மாம்சமான இந்த பாத்திரத்தை எதிலிருந்து எடுத்திருக்கிறார்? பாவத்திலிருந்து எடுத்திருக்கிறார், சாபத்திலிருந்து எடுத்திருக்கிறார், மீறுதல்களிலிருந்து எடுத்திருக்கிறார், அக்கிரமங்களிலிருந்து எடுத்திருக்கிறார். எப்படி எடுத்தார்னா, தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து. ஆமென், ஹalleluya, ஹalleluya. ரத்தத்தை கொடுத்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஹalleluya. இது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. என் தேவன் இந்த பாத்திரத்தை, எல்லாரும் கரங்களை மேல வச்சுக்கோங்க, உங்களுடைய இருதயத்து மேல. இந்த பாத்திரத்தை சத்தமா சொல்லுங்க எல்லாரும். என் தேவன் இந்த பாத்திரத்தை பலவிதமான சூழலில் இருந்து தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டு எடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்ப கவனிங்க, நம்மளை எப்படி மீட்டெடுத்திருக்கிறார்னா, உடன்படிக்கைக்குள்ளாக ரத்தத்தினாலே ஞானஸ்தானம் என்னும் ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆமென். இதை நினைவு கூறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். அப்பப்போ நினைவு கூறணும். எப்பப்போ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எப்பப்போ? அப்பப்போ. ஆமென். வண்டித்து வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. இந்த பாத்திரத்தை எப்படி எடுத்திருக்கிறார், இப்ப எப்படி மாற்றி இருக்கிறார் சொல்லிட்டு கடந்து போகிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு கீழ்ப்படித்துக் கொள்ளத்தக்க நம்ம தம்முடைய வல்லமையான செயலின்படி, வல்லமையான செயலின்படினா சிலுவையிலிருந்து நம்மளை ரட்சித்தார் அல்லவா, அதை சொல்றாரு. செயலின்படி என்னவா? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்மளுடைய, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நம்மளுடைய அல்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாய் மாற்றிருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. இது ஒத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்கன்னு தெரியல, நான் ஒத்துப்பேன். எப்படியோ இருந்திருப்போம், என்னென்னவோ சூழ்நிலையில இருந்திருப்போம், எத்தனையோ விதமான தீய பழக்கங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கலாம். ஆனால் எப்ப தேவனை ஏற்றுக்கொண்டோமோ, எப்ப புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்தோமோ, எப்ப என் தேவன் இந்த பாத்திரத்தை தன் கையில் எடுத்தாரோ, அற்பமான இந்த சரீரத்தை மகிமையான சரீரமாய் மாற்றிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமையான சரீரத்து பக்கத்துல கெட்டு போன காரியங்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா அது மட்டும் இல்லாம இதுவும் கெட்டுடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. மகிமையான சரீரம் எப்படி மாறிடும்? திரும்பவும் அற்பமான சரீரமா மாறிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, 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 ஹalleluya. புரிஞ்சுக்கோங்க, நம்மளை எப்படி எடுத்திருக்கார் தேவனுடைய காரியத்துல. இந்த ஒரு பாத்திரத்தை தன் கையிலே தங்களுடைய ரத்தத்தை உடன்படிக்கையாக கொடுத்து நம்மளை மீட்டதை நினைவு கூர்ந்து அற்பமான இந்த சரீரத்தை என் தேவன் மகிமையான சரீரமா இந்த நாளில மாற்றிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. அதனால இப்போ என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, எடுத்து வாசிங்க. அதே வார்த்தை தான், கொஞ்சம் வித்தியாசம் வரும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை.
போஜன பண்ணின பின்பு அதே வார்த்தை தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். போஜனம் பண்ணின பின்பு உங்களை உங்களுடைய காரியங்களிலிருந்து மீட்ட பின்பு, உங்களுடைய பாவமான காரியத்திலிருந்து உங்களை மீட்ட பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, என்னவா பாத்திரத்தை கொடுத்து எடுத்தங்க. எதிலிருந்து எடுத்து? பாவத்திலிருந்து எடுத்து. இங்க அங்கிருந்து மீட்ட தேவன் இந்த பாத்திரத்தை, அம்மா பேர் என்ன? அவங்களுக்கு டவுட் ஆயிடுச்சு. தேவன் அந்த பாத்திரத்தை யார் கையில கொடுக்குறாங்க? தேவகுமாரி சிஸ்டர் கிட்ட கொடுத்துறாரு ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவகுமாரி சிஸ்டர் கிட்ட கொடுத்து, இந்த பாத்திரம் தேவகுமாரி சிஸ்டர் உங்களுக்காக சிந்தப்படுகிற உங்களுக்காக சிந்தப்பட்டு மீட்டெடுத்த என்னுடைய சொந்த ரத்தத்தினால புதிய உடன்படிக்கையா இருக்கு. இதை நினைவு கூறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்மளை தீங்கான காரியங்களிலிருந்து எடுத்து அந்த பாத்திரத்தை உங்களிடத்திலே கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்பமான சரீரமாய் இருந்த என்னை தேவன் தன் கையில் எடுத்து மகிமையான சரீரமாய் மாற்றி திருச்சபையில உட்கார வைத்து அவரை ஆராதிக்கும்படியாக வைத்து அவரை துதிக்கும்படியாக வைத்து உங்களை மகிமையான காரியங்களில் வைக்கும்படியாக உங்களிடத்தில் அந்த பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இதை அப்பப்போ நினைவு கூறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாத்திரத்தை எப்படி நம்ம கையில கொடுத்திருக்கிறார்? எடுத்து வாசிங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எப்படி நம்மளிடத்தில் அந்த பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார், அதை எப்படி நம்ம வைத்திருக்கணும் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன் என் தேவனுக்குள்ள. கவனிங்க. உங்க பாத்திரம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள பூரிப்பாகி மகிழணும். என் தேவனுக்குள் களி கூறணும். என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் பாத்திரத்தை அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி. எப்படி உடுத்துறாரோ நம்மளுக்கு அது ஒரு வஸ்திரமாய் நீதியின் சால்வையை தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மளுக்கு உடுத்தி நீதியின் சால்வையை நமக்கு தரித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த பாத்திரத்தை நம்ம இடத்துல கொடுக்கும் போது எப்படி கொடுக்கிறார்? அருமையான காற்று மாசத்துல வந்திருக்க செல்வம் ரட்சிக்கப்பட்டவர். இந்த பாத்திரத்தை பிடிங்க. ஆமென். இந்த பாத்திரத்தை நீ எப்படி வச்சிருக்கிறார்? நீதியின் சால்வையை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செல்வராஜ் பிரதர், இந்த வாங்க, உங்களுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை பிடிங்க. இது நீதியின் சால்வையை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இது நீதியாய் நடக்கிறதும் அநீதியாய் நடக்கிறதும் யார் கையில தான் இருக்கு? ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறோம். உயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயில் எழுதுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன அர்த்தம்? ஒருத்தர் வயசாகிறவ இருக்கும்போது தன் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நல்லது பண்ணணும்னா நினைச்சிட்டாங்கன்னா கடைசி நாட்களில எப்போ சாவும் தெரியாது, எங்க பிள்ளைகளுக்கு இந்த பாகத்தை அந்த பாகத்தை அவனுக்கு இவனுக்கு கொடுத்துடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயில் பெர்மனண்டா. உங்களுடைய பாத்திரத்தை தேவன் உயிலாக கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இவனை ஆசீர்வதிக்கணும், இந்த மகளை ஆசீர்வதிக்கணும், இவங்க இவ்வளவு செல்வம் செழிப்போடு வாழணும், இவ்வளவு பிரச்சனைகள் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் என்று என் தேவன் உங்களிடத்துல ரட்சிப்பின் என்னும் பாத்திரத்தை உங்க கையில கொடுக்கிறார். வஸ்திரத்தை கொடுத்து. ஹல்லேலூயா. அந்த வஸ்திரத்தை ஒழுங்கா போடாம, அந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு அறிவிக்காமல், மற்றவர்களுக்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்று தெரிவிக்காமல், நீதியின்படி நடக்காமல், நீதினா நிறைய சொல்லலாம். ஆண்டவரை கரெக்டான நேரத்தில் தொழுது கொள்ளுகிறது நீதி, ஆண்டவரை கரெக்டான நேரத்தில் சேவிக்கிறது நீதி, ஆராதனை செய்வது நீதி, ஜெபம் பண்ணுவது நீதி, வேதத்தை வாசிக்கிறது நீதி, மற்றவர்களுக்கு சமாதானம் செலுத்துவது நீதி, தேவனுக்கு என்று கொடுக்கிறது நீதி, சபையை தாங்கிறது நீதி, இன்னும் நிறைய காரியங்களை சொல்லிட்டே போகலாம். ஆமென், ஹல்லேலூயா.
இந்த நீதியின் சால்வையை தரித்தீர்கள் என்றால் ரட்சிப்பின் பாத்திரம் உங்களை விட்டு போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக சுதந்திரமாய் கொடுத்த பாத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு உயில் எழுதி அந்த உயிலை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா எப்படி நடந்துக்கணும்? கரெக்டா இருக்கணும். பெற்ற தகப்பனுக்கும் தாய்க்கும் பக்காவா இருந்தால் அந்த உயில் மாற்றி எழுத மாட்டாங்க. அதே தகப்பனையும் தாயும் பொழந்துட்டு அவங்கள ஒழுங்காக கவனிக்காம யாராவது வேற ஒரு பிள்ளை யாராவது கவனிச்சாங்கன்னா யாருக்கு எழுதுவாங்க? உலகத்தில் இருக்கிற நாமே இப்படி திங்க் பண்றோம். ஆண்டவரும் அதே தான். ரட்சிப்பென்னும் பாத்திரத்தை வஸ்திரத்தை உடுத்தி உங்களுக்குன்னு ஒரு பாத்திரத்தை சுதந்திரமாய் கொடுத்து இந்த நீதியின் சால்வத்தை தரித்து கொள் மகனே மகளே என்று உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் நீதியின்படி நடக்காத போது, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தேவனுக்கென்று காட்டாத போது உங்கள் பாத்திரத்திலே சுதந்திரங்கள் காணாமல் போகும். அல்லேலூயா. பலவிதமான அசைவுகள் காணாமல் போகும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை வஸ்திரத்தை தரித்து உடுத்தி கொண்டு நீதியின் சால்வையை தரிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், இதுவரையும் நான் தரிக்கல. பலவிதமான சூழ்நிலையில பலவிதமான பிரச்சனைகள். திரும்பவும் சொல்றேன், தவறு செய்யறது மனிதனுடைய இயல்பு. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கட்டத்துல திருத்திக்கணும். திரும்ப திரும்ப அதே தவற செய்யக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப திருத்தி கொள்ளும்படியாக மனம் திரும்பும்படியாக ஒரு வார்த்தைகளை சொல்லி அற்பமாய் இருந்தீங்கன்னா திரும்பவும் தேவன் மகிமையான சரீரமாய் உங்களை மாற்ற ஒரு 3 காரியங்களை சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். அதை வைத்து அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் நம்ம எப்படி வைத்திருக்கணும்? அப்பதான் நீங்க மகிமையான சரீரமாய் மாற முடியும். அப்பதான் தேவனுக்கேற்ற பாத்திரமாய் நீங்க மாற முடியும். அப்பதான் தேவன் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார், உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம் சங்கீதம் 116 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்க. முதல் காரியம், அற்பமான சரீரம் மீண்டும் ஒரு விசை மகிமையான சரீரமாய் நம்ம மாற்றணும். நம்மளுடைய பாத்திரம் ரட்சிப்பின் பாத்திரமாய் மாறணும். நம்ம நீதியின் சால்வை தரித்து கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? முதல் காரியம் சங்கீதம் 116 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். என்னவா முதல் காரியம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த ரட்சிப்பென்னும் பாத்திரத்தை ரட்சிப்பென்னும் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு என் தேவனை முதலாவது தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயுல சொல்லி இருக்கிற பிரகாரம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்போது இவைகள் எல்லாம். ஹல்லேலூயா. ஏன் எல்லாம் குறைவா இருக்கு பாஸ்டர், எல்லாம் எனக்கு பிரச்சனையாவே இருக்கு பாஸ்டர்னா முதல்ல தேவனை வைக்கல. ஆமென். முதல்ல தேவனை தொழுது கொள்ளுகிறது இல்ல, எல்லா காரியத்திலும் தேவனை தேடுகிறது இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை பெற்றுக்கொண்டதான தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து என் தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வையை மீண்டும் ஒரு விசை நீங்கள் தரித்து உங்களுடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மாற்ற வேண்டும் என்றால் முதலாவது நீங்க தொழுது கொள்ளணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 32 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 32 வசனத்தை. அப்போஸ்தலர் 20:32. இப்பொழுதும் சகோதரரே, இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இரண்டாவது காரியம் என்ன பண்ணணும்? முதல் காரியம் தொழுது கொள்ளணும். இரண்டாவது காரியம் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஒரு வார்த்தை இப்போ பேசுறோம்னா அந்த வசனத்தை கீழ்ப்படிந்து அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறும்போது தான் நம்மளுடைய அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் மாறும். எத்தனை பேர் ஆமென்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இரண்டாவது காரியம், முதல் காரியம் 42:5 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 142 சங்கீதம் 5 வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, வாசிங்க பிரதர். கர்த்தாவே உம்மை
நோக்கி கூப்பிடுகிறேன், அடைக்கலமும். உங்களுக்கு பங்கு வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு சுகம் வேணும், என் பலவீனம் மாறணும், பண பற்றாக்குறைகள் மாறணும், ஆண்டவரே உம்முடைய சுதந்திரத்தில் ஆசீர்வாதத்தில் எனக்கு பங்கு வேணும்னா தேவனை நோக்கி கூப்பிடணும். மூன்றாவது காரியம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்பமான சரீரம் மகிமையான சரீரமாய் மாற, தேவனுக்கு சுதந்திரமாய் நீங்கள் மாற, தேவனுக்கு பங்குள்ளவர்களாய் நீங்க இருக்க, உங்கள் பாத்திரம் ரட்சிப்பின் பாத்திரமாய் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு நீதியின் சால்வையை தரித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாய் மாறணும்னா முதலாவது தொழுது கொள்ளணும், இரண்டாவது வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், மூன்றாவது அவரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. இப்படி செய்தால் என்ன நடக்கும்? மூன்று காரியத்தை சொல்லி எப்படி நடக்கும்? மூன்று காரியத்தை சொல்லி மூன்று காரியத்துக்கும் ஒரு காரியத்துக்கு எப்படி நடக்கும் உடனே சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 2ஆம் வசனத்தை 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். இந்த மூன்றுத்தையும் செய்தீங்கன்னா நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவீங்க. உங்களுடைய பாத்திரத்தை என் தேவன் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தவானை என்ன பண்றாங்க? காப்பாற்றுகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்லுகிற பிள்ளைகள், பாத்திரம் பரிசுத்தமா தான் இருக்குன்னு பாஸ்டர். உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், நீங்க என்ன தப்பு பண்றீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஊழியக்காரரை ஏமாத்திலாம், அப்பா அம்மாவை ஏமாத்திலாம், கணவரை ஏமாத்திலாம், மனைவியை ஏமாத்திலாம், பிள்ளைகளை ஏமாத்திலாம், பிள்ளைகள் பெற்றோர்களை ஏமாத்திலாம். ஆனால் சங்கீதக்காரன் தாவீது சொல்வார்ல, என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கிறதுலையும், சூப்பரா ஒரு வசனம், நான் பாதாளத்தில போய் படுக்கை போட்டாலும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம எங்கெல்லாம் நின்று இருப்போம், எங்கெல்லாம் அரட்டச்சிருப்போம், எங்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், எங்கெல்லாம் அசிங்கமா பார்த்துருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அங்கேயும் என் தேவன் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா அது அவருடைய பாத்திரம். இது யாருடைய பாத்திரம்? அவர் தான் பாதுகாக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரை வைத்துட்டே நீங்க என்னெல்லாம் பண்றீங்க யோசிச்சுக்கோங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் சுதந்திரம் இல்லை பாஸ்டர்? ஏன் எனக்கு ஆசீர்வாதம் இல்லை பாஸ்டர்? ஏன் எனக்கு இவ்வளவு பலவீனம் பாஸ்டர்? பிரச்சனைகள் பாஸ்டர், போராட்டங்கள் பாஸ்டர், நஷ்டங்கள் பாஸ்டர். அந்த பாத்திரத்தை ஒழுங்கா நம்ம யூஸ் பண்றது இல்ல, ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒழுங்கா தரிக்கிறது இல்ல, நீதியின் சால்வை ஒழுங்கா நம்ம உடுக்கிறது இல்ல. கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் மனஸ்தாபப்படுகிறாரா நம்மளை குறித்து? ஆமென் ஹல்லேலூயா. எப்படி தேவன் காப்பாற்றுகிறார் பாஸ்டர்? எப்படி பரிசுத்தவானை காப்பாற்றுவார்? எப்படி காப்பாற்றுவார்? சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 31:20 வாசிங்க பார்க்கலாம். மனுஷருடைய அகங்காரத்திற்கும் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார்களோ. பரிசுத்தவானை எப்படி காப்பாற்றுகிறார் புரிஞ்சுக்கோங்க. ஏன் பாஸ்டர் நான் அங்க வந்து தான் ஜெபம் பண்ணிக்கணுமா? ஏன் பர்த்டேக்கு நான் வந்து அங்க தான் ஜெபம் பண்ணணுமா? ஆமென். ஹலோ கவனிங்க, உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு மெயினான இடம் எதுனா அவருடைய சமூகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது, இதே சங்கீதக்காரன் தாவீது 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்துல ஆலயத்தின் நன்மையினாலே திருப்தியாக்குகிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நம்மளுடைய காரியங்களில பலவிதமான அசைவுகள் இருக்கும் போது நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா எங்கதான் இருக்கணும் உங்களுடைய காரியம்? அவருடைய சமூகத்துல காணப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பரிசுத்தவானை தேவன் காப்பாற்றுகிறார். எங்க வைத்து காப்பாற்றுகிறார்? அவர் சமூகத்துல வைத்து காப்பாற்றுகிறார். இரண்டாவது காரியம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உமக்கும் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாக கொடுத்து
நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாடகை வீட்டுல தான் இருக்கிறோம் சொல்ற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி காட்டுங்களேன். உங்களுக்கு பரதேசிகளாய் காணப்படுகிற உங்களுக்கு சுதந்திரமாய் சொந்த ஒரு இடத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்போ எப்போ நீங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்து நீதியின் சாலையின் பிரகாரமாய் தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனை தொழுது கொண்டு தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி கூப்பிட்டு அவருக்கு என்று கொடுத்து அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல அவருக்கு என்று தசமாக செலுத்தி காணிக்கை செலுத்தி தேவனுடைய சமூகத்துல தூணாய் நிற்கும் போதுதான் பரதேசியாய் தங்கி இருக்கிற காரியங்களை உங்களுக்கு சுதந்திரமாய் ஆசீர்வாதமாய் உங்களுக்கு சொந்தமாய் உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றிலும் உங்களுக்கு என்று ஆமென். ஹல்லேலூயா. சுவாசிரோம் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எங்களுக்கு சுதந்திரமாய் மாற்ற போகிறாரே. ஹல்லேலூயா. 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 எப்படி மாற்றுவாங்க? ஏசாயா 51:22 வாசிங்க. எப்படி பரதேசியாய் தங்கினதை நம்மளுக்கு சுதந்திரமாய் மாற்றுவார்னா ஏசாயா 51:22 கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ ஹலோ உன்னிலிருந்து எடுத்து போட்டு உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். இனி புத்திரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டல்கள் அசுத்தமா இருக்கும். பாத்தீங்களா, பாத்திரம் கலங்கினது ரொம்ப மோசமான பாத்திரத்துல தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா மண்டல்களா இருக்கும். பாத்தீங்களா, அதை நீங்க இனிமேல் குடிக்க போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்மளிடத்திலிருந்து எடுத்து போட போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி நீங்கள் வண்டலான கலங்கலான உங்களுக்கு ஆகாத காரியமான காரியத்திலிருந்து நீங்கள் பரிசுத்தமான காரியத்துக்குள்ளாக வரப்போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சுத்தமா இருந்தா பாத்திரத்துல இருக்கிறதும் சுத்தமா இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாத்திரம் எது? நாம மனதும் நம்மளுடைய சரீரமும் பரிசுத்தமா இருந்தா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே பரிசுத்தமா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தத்தளிப்பை உங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு பரதேசியாய் நீங்க காணப்படுகிற காரியங்களிலே உங்களுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரமாய் உங்களுடைய எப்படி சொல்றது, நீங்க தான் ஓனராகவே மாற போறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயோ, இந்த மாசம் வாடகை கொடுக்கணுமே, இந்த மாசம் இதை பண்ணணுமே, இந்த வண்டிக்கு இவ்வளவு டியூ கட்டணுமே, தவிக்கிறதான தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து சொல்லுகிறேன். பரதேசியாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் தேவன் சுதந்திரமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம் 2 சாமுவேலின் புத்தகம் 22:25 வாசிங்க. 2 சாமுவேல் 22:25. 2 சாமுவேல் 22:25 வாசிங்க. ஆகையால் என் நீதிக்கு தக்கதாகவும் பலன் அளிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீதியின் சால்வை தரிக்கிறோம். இங்க என்ன சொல்றாருன்னா, நீதிக்கு தக்கதாக சுதந்திரத்திற்கு தக்கதாக கவனிங்க. வரும்போது உங்களுடைய பாத்திரத்தை தேவனுக்கென்று நீதியாய் நடத்தும் போது, ஆமென், அவர் கொடுத்த இந்த சுதந்திரத்தை தேவனுக்கென்று நீதியாய் நடத்தும் போது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதற்கு உண்டான தக்க பலனை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிக்கு தக்கதாக. ஹல்லேலூயா. எப்படி நீதிக்கு தக்கதாக நம்மளுக்கு பலன் கொடுப்பார்னா, நீதிமொழிகள் 13:22 வாசிங்க. நீதிமொழிகள் 13:22. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வைக்கிறது போல. இங்க கவனிங்க, இது உலக பிரமாணமான மனுஷன் வைக்கிறதான காரியத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வசனம், நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை சொத்தை வைக்கிறது போல நானே 1000 ரூபாய்க்கு கஷ்டப்படுகிறேன். என்ன கஷ்டம்? நீங்க
என் நீதிக்கு தக்கதாய் கொடுப்பேன்னு சொல்றீங்களே, எப்படி கொடுப்பார் ஆண்டவர்? கவனிங்க, ஒண்ணுமே இல்லை. நீங்க ஜெபம் பண்ண 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 தேவனுக்கென்று நீதிக்கு விதைக்கும் போது, தேவனுக்கென்று நீதிக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, பாவிகளுடைய ஆசி நீதிமானாய் நடந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சம்பந்தமே இல்லாம எத்தனை பைசா கொடுத்துட்டு போவாங்க. நீங்க 10,000 ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மகிமையான சரீரம் அற்பமான சரீரமாய் மாறுறீங்கனாலே பாவியாய் மாறுறீங்க. நீங்க என்னதான் சொத்து சேர்த்து வச்சாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியாதான். ஹலோ, பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான் எவன் நீதிமானும் தட்டிட்டு போயிட்டே இருப்பான், எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஆண்டவர் அப்படிதான். அவருக்கு தேவை ஒரு கூட்ட ஆத்துமா. அது என் நிமித்தமா வந்தாலும் சரி, இல்லை நான் சரி இல்லைன்னா என்னை தூக்கிட்டு வேற ஒருத்தனை கூட இங்கே வச்சுருவாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவருக்கு தேவை ஆத்துமா. ஆமே, அவருக்கு தேவை நான் இல்லை. ஹலோ, கவனிங்க, நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு நீதியை கொடுத்து இதுதான் நீ செய்யணும், இதுதான் பண்ணணும்னு இருந்தா நான் அதை ஒழுங்கா செய்யலைன்னா என்ன பண்ணுவேன்னா, கெட் அவுட், கிளம்பு. ஆமே, பாத்திரம் சரியில்லை. ஆமே, நீ கிளம்பு. வேற ஒருத்தனா அந்த இடத்துல சவுலை தள்ளி யார் வச்சாரு? தாவீதை அபிஷேகம் பண்ணினாரு. அதுக்கப்புறமா போய் வாசித்து பாருங்க, ரொம்ப முக்கியமா இருக்கும். அடுத்த வசனமே அதுதான் வரேன். சவுலை தள்ளி தாவீதை அபிஷேகம் பண்ணின உடனே கவனிங்க, ஏன் ஃபர்ஸ்ட் அற்பமா இருக்கிறவங்க நல்லா இல்லையா? பில்டிங் கட்டலையா? கார் ஓட்டலையா? நம்மளை விட அதிகமாக நகை நட்டு போடலையா? ஏன் நான் அப்படி இருந்தா என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமே, நான் நல்லா இருந்தா உங்களுக்கு பிடிக்காத பாஸ்டர்? சும்மா பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா கடைசி வரையும் ஒண்ணுமே மாட்டாம மாட்டல் இல்லாம இந்த தோடு இல்லாம நாங்க அப்படியே இருக்கணுமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா கவனிங்க, தேவனுடைய ஆவி சவுலை விட்டு வெளியே வந்த உடனே கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவங்கள போயிட்டான். ஹலோ, அது என்ன பண்ணி உள்ள போய் சூப்பரா வாழ வைக்கிறாங்க. கலங்கடிச்சுதான். ஆஸ்தி இருக்கும், அந்தஸ்து இருக்கும், சுகம் இருக்கும், சொத்து இருக்கும், நிம்மதி இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? குடும்பத்துல சமாதானம் இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தெரியுமா? கவனிங்க, 1 லட்சம் ரூபாய்க்குலாம் ஆசைப்படாங்க. அப்பா ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை நோக்கி தொழுது கொள்ளணும், வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், நோக்கி கூப்பிடணும்னு சொன்னல. ஜெபம் பண்ணும்போது ஒழுங்கா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு 10,000 ரூபாய் வருது, இந்த 10,000 ரூபாய் நான் நிம்மதியா சமாதானத்தோடு வைத்திருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 1 லட்சம் ரூபாய் கொடுங்க ஆண்டவரே. கண்டிப்பா 1,10,000 ரூபாய் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆமே, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இதுதான். ஆமே, நம்மளுக்கு தலைக்கு மேல ஃபர்ஸ்ட். ஆமே, யாரெல்லாம் உன்னை தலைக்கு மேல வச்சுக்கிட்டோம். ஆமே, எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானாய் நீங்க நடக்கும்போது அது உங்களுக்காக வைக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப குடிகாரனா, ரொம்ப வேசித்தனம் பண்ணிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவனை பார்க்கும்போதுலாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த பாவியை ரட்சிங்க. ஆமென். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை அந்த ஆஸ்தி உங்களுக்கு வந்தாலும் வரலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமானாய் நடந்தா வந்துரும். நீங்க நீதிமானாய் நடக்கணும்னா உங்ககிட்ட இருந்து மத்தவங்க போயிடுவோம். ஹலோ, ரொம்ப ஜாக்கிரதை. ஒரே ஒரு வார்த்தை தான் டிஃபரெண்ட். எப்படி பாத்திரத்தை எடுத்து இங்க பாத்திரத்தை கொடுத்தாரோ அதேதான். நீங்க நீதிமானா இருந்தா நீங்க என்ன தப்பிச்சிருவீங்க. நீங்க தேவனுக்கு நீதியின் சாலையை ஒழுங்கா தரிக்காம, ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்காம இருந்தா நீங்க என்னவா மாறுவீங்க? அற்பமான சரீரமாய் பாவிகளாய் மாறி உங்களுடைய ஆஸ்திகள் மற்றவர்கள் போவதுக்கு வாய்ப்பு உண்டு. சொல்றீங்க வர்றது ஃபர்ஸ்ட் அப்படியே இப்படி போயிடுது பாஸ்டர். ஆமே, காலில் தான் பேங்க்ல அக்கௌண்ட்ல ஊந்துது, 2ஆம் தேதியே இஎம்ஐ புடிச்சிட்டான் பாஸ்டர். ஆமே, ஹல்லேலூயா. அந்த வரைக்கும் சுதந்திரத்தை முழுவதுமாய் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப தாமதித்து காத்திருக்கீங்க. எப்படி ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்போ கன்க்ளூஷனுக்குள்ளாக போகிறதுக்கு முன்பதாக எப்படி இருக்கக்கூடாது சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை இதுல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பாத்திரமா இருக்கிறோம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாருமே எடுக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நோட் கூட பண்ணி வச்சுட்டு வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. சூப்பரா இருக்கும் இந்த வசனம், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்தில் பேய்களுடைய பாத்திரத்தினாலும் ஆ, பானம் பண்ணக்கூடாத ஆ, நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் ஆ. பேய்களுடைய போஜன பந்திக்கும் ஆ. பங்குமானா இருக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரமும் பேய்களோட பாத்திரமா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வாட் இஸ் மீன் பை பாத்திரம்? திரும்ப சொல்லுங்க. பாத்திரம்னா யார் இங்க குடிக்கிறது? நீங்கள் நீதியின்படி நடந்தால், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்திருந்தால், நீதியின் சால்வையை தரித்திருந்தால் நீங்கள் யாருடைய பாத்திரம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒயிட்ல உடுத்திட்டு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒயிட் ஷால்ல போட்டுக்கிட்டு, ஐயோ சிஸ்டர் உங்களை சொல்ல நான் பொதுவாக சொல்றேன், ஒயிட் ஷால் போட்டுன்னு தேவனுடைய சால்வை நான் தரித்து இருக்கிறேன் வந்துட்டு இப்ப இங்க முடிச்சுட்டு போன உடனே கண்ட இடத்துல உட்கார்ந்துட்டு கண்ட காரியங்களை பேசிட்டு கெட்ட வார்த்தைகள் பேசிட்டு பலவிதமான தீங்கான காரியங்களை செய்தால் உங்களுடைய பாத்திரம் என்ன பாத்திரமா? பேய் பாத்திரம். சூப்பரா சொன்னாரு ஆகாஷ். என்ன பாத்திரம்? ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா ஆராதனை பண்ணிட்டு ஆண்டவருக்கு ஏத்த பாத்திரம்னா இருக்கிறேன். வீட்டுல போடணும்னா டிவி வச்சுட்டு பாட்டை போட்டுட்டு நம்ம கிடந்து இல்லாம பிள்ளைங்களோட சேர்ந்து குத்தாட்டம் போட்டா நீங்க என்ன பாத்திரம்? நீங்க நல்லா ஆண்டவர் ஆராதிச்சுட்டு நல்லா தேவனை துதிச்சுட்டு தேவனுக்கு மகிமையா பார்க்கிறவங்களுக்கு ஆச்சரியமா என்ன இன்னைக்கு இந்த அக்கா ரொம்ப அபிஷேகத்துக்கு நடுவு வீட்டுக்கு போயிட்டு நீ வாய முடி எனக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னாலதான் இந்த வீடு என்னைக்கு இந்த வீட்டுல காலடி வச்சியோ அப்பயே போச்சு. ஆமென். இது என்ன பாத்திரம்? பேய் பாத்திரம். ஆண்டவருடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தொழுது கொள்வேன். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த பாத்திரம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீட்டுக்கு போனோட என்ன பாத்திரமா மாறிடக்கூடாது? பேய் பாத்திரம். தொடர்ந்து வாங்க, அடுத்தது வாசிங்க. கூடாது. நம் கர்த்தருக்கு எரிச்சலையும் மேலே வாசிங்க. அஞ்ஞான பலியிடுகின்ற பேய் பாத்திரம். நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கு பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களா இருக்கக்கூடாது. என்னமா கன்னத்தில் அவன் அப்படியே பார்க்கணுமா அந்த மூஞ்சி பார்த்து? அல்லேலூயா. பாவியில் பிரதான பாவினான் இந்த மண்டிங்கப்பா. ஆமென். எல்லாத்தையும் பண்ணிட்டு அதே கையில எங்கேயாச்சும் பார்த்தா அதே வாயில எங்கேயாச்சும் பார்த்தா இந்த பிரதரா கெட்ட வார்த்தை அதே கையில ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ நீங்க என்ன பாத்திரமா இருக்கிறீங்க புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைக்கப்படாமல் இருப்பதற்கு தேவன் நம் வலது பரிசுத்தில் இருப்பதற்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நம்மளுக்கு பங்கு கொடுக்கும்படியாக இந்த சரீரத்தை நம்மளுடைய பாத்திரமாய் நம்மளுக்கு கொடுத்ததற்கு பரிசுத்தமாய் நடக்கும்போது ஹல்லேலூயா கர்த்தரின் பாத்திரமாய் மாறுவோம். அப்போ வீடு ஆஸ்திலாம் இது நம்ம உலகத்தின் பிரமாணமான காரியங்களில் சுதந்திரம் வைக்கிறாங்க. தேவன் நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தை வைக்கிறார். கன்க்ளூஷன் எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசி முடிக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கடைசி காலத்தில் விசுவாசத்தை கொண்டு காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தரின் பாத்திரமாய் இருக்கிறவர்கள் விசுவாசத்தை கொண்டு என் தேவன் காப்பார். உங்களுக்கு என் தேவன் எங்க சுதந்திரத்தை வைத்திருக்கிறாரா? நான் திரும்பவும் சொல்றேன்,
நித்திய உடன்படிக்கையாகிய பரலோகத்தை அடையணும்னா ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தையும் நீதியும் சாலியும் தரித்து பரிசுத்த பாத்திரமாய் இருக்கும் போதுதான் என் தேவன் விசுவாசத்தை கொண்டு உங்களை காத்து உங்களை பரலோகத்திலே சுதந்திரவாளியாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன ரீகேப் போலமா இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ளாக யாருக்கு என் தேவன் வலது பரிசுத்தில் இருந்து அசைக்கப்படாத வாழ்க்கையை கட்டளையிடுவார்? தலைப்பு சொல்லுங்க. அவருக்கு சுதந்திரமாய் நம்மை ஒப்பு கொடுத்து இருக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எதனாலனா அவர் நம்மளுடைய பாவத்திலிருந்து, மீறுதலிலிருந்து, சாபத்திலிருந்து பாத்திரத்தை எடுத்து புதிய உடன்படிக்கைக்குள்ளாக அவர் ரத்தத்தினால மீட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவர் மீட்டது எப்படி மீட்டிருக்கிறார்னா அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாய் மாற்றும்படியாக நம்மளை மீட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்மளுடைய பாத்திரத்தை நம்மளிடத்திலே கொடுத்து அவருடைய ரத்தத்தை புதிய உடன்படிக்கையால் நிறைவேற்றும்படியாக ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியும் சாவியும் நம்மளுக்கு தரித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதை நாம பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கணும்னா அவரை தொழுது கொள்ளணும், வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும். அல்லேலூயா. இப்படி செய்தால் நம்ம பரிசுத்தவானாய் இருந்து காப்பாற்றப்படுவோம். எப்படி காப்பாற்றப்படுவோம்? அவர் சமூகத்தில் வைத்து காப்பாற்றப்படுவோம். இரண்டாவது, பரதேசியாய் தங்கி இருக்கிறதை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வோம். எப்படி பெற்றுக்கொள்வோம்னா தத்தளிப்பிலிருந்து நம்மை மீட்டு, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நம்மளுக்கு பரதேசியாய் இருக்கிறதான காரியங்களிலிருந்து சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர். மூன்றாவது காரியம், நீதிக்கு தக்கதான பலனை நம்மளுக்கு கொடுக்க வல்லவர். எப்படி கொடுப்பானா பாவிகளினுடைய ஆசையை நீதிமானுக்காக கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம இதெல்லாம் பெற்றுக்கொண்டு நடக்கணும்னா கர்த்தரின் பாத்திரமாய் இருக்கணும், பேய் பாத்திரமாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கர்த்தரின் பாத்திரமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேவன் பரலோகத்தில் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். கண்களை மூடி தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உன் கூடையும் மாவு பிசைக்கின்ற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உபாகமும் 28:5. உன் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ரோமர் 6:14. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கின்ற ஜெயம். யோவான் 5:4. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 10:30. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியால் இருப்பது உங்களுடைய பலன். எகேமியா 8:10.